எங்கேடா? பப்ஜி விளையாட மன்னா. எங்கே குடு குடு. நாடு நல்லா உருப்படும். பிரபலமான சுபாகுரு செல்வன் கண்பனை உரிமையாளர் வந்துள்ளார். வளர்ச்சல் அப்படியே ஆகட்டும் மன்னா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வணக்கம் மன்னா. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்க பிரபலமான டுபாகோ கம்பெனி சிக்ஸி மாம்பழை உங்க நாட்டை அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதையும் என்ன மன்னர் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. ஆஹா ஓஹோ அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? இந்த பிள்ளையின் நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பார்த்தாதா இது வேறொரு புது பிரச்சனையா? ஆமாம், இவனுக்கு என்ன ஆயிட்டு? போனே இல்லாமல் கையில் போன் என்பது ஒன்று விளையாடி கொண்டிருக்காரே. நான் கேள்விப்பட்டது வரை இவள் இரவு பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் என் மனநிலை பாதித்து விட்டது மன்னா. அப்படியா? ஆமாம், இந்த செல்போனை வைக்க வருகிறதான் என்ன? அமைச்சரே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, இலவசமாக வழங்க இன்டர்நெட் சேவை கட் பண்ணினால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? ஆஹா ஓஹோ அருமை அருமை. மன்னா, நீங்க குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை மாறி குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா ஓஹோ அருமை அருமை. அண்ணா, உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் இங்கே? யாரடா இங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஏன் தெனாலிராமன், நாங்களே கருத்து கூற சொல்லாமே. உங்கள் கருத்தா? ஆஹாஹா, அது சிந்திக்க அல்ல சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரிய கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் அவரே அறிவில் சிறந்தவராக ஏற்றுக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? வந்துட்டாயா வந்துட்டா. வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? வாருங்கள் தெனாலிராமா, நான் இப்போது உங்களின் முழுமையை நிரூபிக்க 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு சரியாக பதில் கூறிவிட்டால் நீங்களே அறிவில் சிறந்தவராக அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சரே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அது நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்க மன்னா. பிரிக்க முடியாது. கல்வியும் நல்லொழுக்கமும். பிரிக்க கூடாது. பெற்றோரும் பள்ளியும். சேர்ந்து இருப்பது. ஆசிரியரும் மாணவரும். சேராதிருப்பது. வறுமையும் நோயும். பார்க்க கூடாதது. தொலைக்காட்சியும் தொலைபேசியும். பார்க்க கூடியது. நேரமும் பள்ளி பேருந்து. அறிவுக்கு கல்வி. கல்விக்கு பள்ளி. பள்ளிக்கு அஸ்வினி மேல்நிலை பள்ளி. ஆஹா ஓஹோ அருமை அருமை. நீயே அறிவில் சிறந்தவன். ஆஹா ஓஹோ அருமை அருமை. என்ன அமைச்சரே, இப்போது புரியுதா? புரிகிறது மன்னா. மன்னா. தெனாலிராமா, பாருங்கள் இந்த குழந்தையை. இது போல நம் நாட்டில் உள்ள குழந்தைகளும் இளைஞர்களும் செல்போனால் சீரழியார்கள். அவர்களை அறிந்து மீட்க ஏதாவது ஆலோசனை கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்ய மாற்றமுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியிலும் தொலைபேசியிலும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உண்பது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலைகளில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். சரி சபாஷ், சரியான ஆலோசனை. தெனாலிராமா, நீ என் கண்ணை மட்டுமல்ல நம் நாட்டில் உள்ள அனைவரின் கண்ணையும் தெரிந்துவிட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளை சாசனம்.
இத்துடன் அவை